ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நம்ம மேக் பண்ணுற ஹெட்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த 5 டிசைனுமே நான் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக் பண்ணுற ஹெட்போவோட மெட்டீரியல்ஸ் என்னென்ன பாருங்கள். இதுக்கு அந்த கம்பி எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் வந்து ஆர்கான்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், B7000 க்ளூ. இதுக்கெல்லாம் நீங்கள் B7000 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு க்ரிப்பாக நல்லா க்ளூ வந்து ஸ்டிக் ஆகும். அதனால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த எட்ஜஸில் வந்து என்ன பண்ணுறேன், அந்த க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் வச்சு தான் அது ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வரப்போகிறேன். நீங்கள் ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எல்லா மெத்தடுமே நீங்கள் வந்து அப்படியே பேசிக்காக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். நிறைய டிசைன்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் இதில் வந்து உங்களுக்கு 6 மேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 6 ஆமாம், டோட்டல் 6 மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், மேலே ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள். என்னென்ன மேக் பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த எல்லோ கலர் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்கான்ஸா ரிப்பனில் நம்ம வந்து அதை சுற்றிக்கிறோம். அதுக்கு எல்லோ கலரில் ஃப்ளவருமே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், கீழே அந்த ட்ரேயில் இருக்குது. இப்போ க்ளூ வச்சு நீங்கள் வந்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப தூரமாகவும் சுற்றாதீங்க. அதுக்கு ரொம்ப ஒன்று மேலே ஒன்று ரொம்ப, அதாவது ஒரு ஃபோல்டுக்கு மேலே அதிகமாக இன்னொரு ஃபோல்டு வைக்காதீங்க. கொஞ்சம் க்ராஸாக டச் ஆகுற மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ரிப்பனை கட் பண்ணாமே சுற்றுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கட் பண்ணிவிட்டு சுற்றுறது ஈஸியாக இருக்கும், கட் பண்ணாமல் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும் இல்லையா. இவ்வளோ நம்ம சுற்றிட்டோம், நமக்கு இவ்வளோ தான் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஈஸியாக சுற்றிக்கலாம். மற்றபடி கட் பண்ணாமல் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம ரிப்பன் சுற்றிட்டு க்ளூ வச்சு அந்த நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ரிப்பன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில்க் த்ரெட் வச்சு ட்ரை பண்ணலாம். அதெல்லாமே வச்சு உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்ம அடுத்த எட்ஜஸ்க்கு வந்தாச்சு. அங்கேயுமே வந்து நான் க்ளூ வச்சு நல்லா சுற்றிக்கிறேன். 2-3 டைம் நம்ம சுற்றலாம், ஒரு டைம் மட்டும் சுற்றாதீங்க, ஏன்னா அது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா சுற்றிக்கலாம். சுற்றிட்டதுக்கப்புறம் பாருங்கள், கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எட்ஜ் வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணதில் இருக்க அந்த ஓரமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தெரியாத, பிசுறு தெரியாத மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு தோன்ற மாதிரி என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நான் எல்லாமே க்ரியேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களாலையுமே மேக் பண்ண முடியும். அதுக்கு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நான் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். மெஹந்தி கிளாஸ், ப்ரூச் கிளாஸஸ் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து என்னோடய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் நான் வந்து இந்த பீடை வச்சு க்ளூ வச்சு, அதாவது இந்த ஃப்ளவர் எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதை க்ளூ ஒட்டிட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒயிட் கலர் பேர்ல் பீடு இருந்தது என்கிட்ட, அதை வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் கோல்டு கலருமே கொடுத்துக்கலாம், வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தாலுமே கொடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்திங்கன்னா எல்லோ கலருக்கு எடுத்து காமிக்கும். பட் ஒயிட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒன்று முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு நான் பிங்க் கலரில் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் எடுத்திருக்கேன். அது ரெடிமேட் ரோஸ் இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சுற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு சுற்றுங்க, எட்ஜில் வச்சு சுற்றாதீங்க. ஒரு ரவுண்டு முன்னாடி சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் அந்த எட்ஜுக்கு போங்க. எட்ஜுக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் க்ளூ வச்சு கூட சுற்றிக்கலாம், இல்லை அப்படியே மறுபடியும் மேல் பக்கமாக சுற்றிக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜில் போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு முன்னாடி சுற்றிட்டு மறுபடியும் எட்ஜுக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் ரிவர்ஸில் சுற்றிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். சேம் எப்படி நீங்கள் எல்லோ வந்து ஆர்கான்ஸா ரிப்பனை சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிங்க் ஆர்கான்ஸா ரிப்பனையும் நம்ம சுற்ற போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தேன், அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்துடும். ஏன்னா ஒரே வீடியோவில் நான் 6 மெத்தட் சொல்லி கொடுக்கறதுனால எல்லாமே இது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருப்பேன். தேவைங்கிற இடத்துல உங்களுக்கு எங்கே வந்து ஸ்லோ பண்ணால் புரியும் அப்படிங்கிற இடத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லோ பண்ணியிருப்பேன். இது சுற்றும் போது நீங்கள் ப்ராப்பராக சுற்றுங்க.
அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பி வந்து நமக்கு வெளியில் தெரியும். ஃபைனலாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலரில் நான் இந்த ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவரில் இருக்கிற இந்த கம்பியோடு நீங்கள் வச்சு சுற்றலாம். இல்லை அந்த கம்பி எடுத்துகிட்டு க்ளூ வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அந்த கம்பியுமே நான் சுற்றிக்கிறேன். இது நமக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் சுற்றி பார்க்குறேன். இப்போது இதே இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் இதையும் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி சுற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கம்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்க முடியும் நம்மளால். அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த கம்பியை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரில் மட்டும் நம்ம க்ளூ வச்சு நீங்கள் அந்த ஹெட் போலை வச்சு ஒட்டினீங்கன்னா அது நல்ல ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். நீங்கள் அப்படியும் மேக் பண்ணலாம், இப்படியும் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அடியில் வந்து க்ளூமே வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் வந்து அவுட்புட் உங்களுக்கு. இன்னும் பிங்க் கலரில் நமக்கு ரோஸ் இருந்தால் இன்னும் மேட்ச் ஆகும். நான் பிங்க் கலரில் ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். எல்லாமே என்னோடய பாப்பா, தம்பி, பொண்ணு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தானேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி யாராவது கேட்குறாங்க, நம்ம சேல் பண்ண போகிறோன்னா மேட்சிங்காகவே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று தேர்ட் ஒன் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். தேர்ட் ஒன்னுக்கான மெட்டீரியல் வந்து சேம் அதே தான். நான் ரிப்பன் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில். அது ஆர்கான்ஸா ரிப்பன். இது வந்து சாட்டன் ரிப்பன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப அதாவது குட்டியாக இருக்கிற ரிப்பன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இதை மேக் பண்ண போகிறோம். சேம் ஒயிட்லேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாமே எனக்கு ப்ரூச் கிளாஸ்க்காக நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் தான். அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கிட்டே இருக்க மெட்டீரியல் வச்சுமே நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிங்கன்னா, ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் நீங்களாக பார்க்கணும், அதில் லேர்ன் பண்ணிக்கணும். நம்மளால் ஒரு 4 பேர் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்னால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் எங்களுக்கு இன்னும் 4 பேர் பார்ப்பாங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குன்ற நீங்கள் யாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ரிப்பனை நான் வந்து சுற்றி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஒயிட் ஃப்ளவர் வந்து கம்பியில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இதை வந்து நம்ம ப்ரூச்சுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கம்பி தான் இது. ஃபஸ்ட்டு நான் ஒரு சுற்று அந்த ஹெட் பவுலில் சுற்றிட்டு முறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளவர் உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து 3mm பீடை கொடுத்துட்டு நான் அதை ஃபோல்டு பண்ணி கீழே கொண்டு போகிறேன். அந்த பெட்டலுக்கு நடுவில் ஃபோல்டு பண்ணி கீழே கொண்டு போகிறேன். இதே மாதிரி நம்ம ஒயிட் ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து நம்ம கம்பி வச்சுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். அது நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும், பேபியோட தலையில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம இதை அப்படியே மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இதை நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம எந்த மெத்தட்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லாமே நாம் யோசிக்கிறது தான். இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபினிஷிங் நல்லா இருந்தால் போதும் இல்லைங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு மேக் பண்ணி ஜஸ்ட்டு காமிச்சேன். ஆனால் நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணுற ஐடியா தான். அதனால் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சேன். இப்போ ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஒட்டலாம். இல்லை ஒன் சைடு மட்டும் வர மாதிரி ஒரு 6 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நமக்கு ஃபுல்லாக வேணும், அது அழகாக இருக்கணும் அப்படி மேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி நான் ஏற்கனவே அந்த ரோஸ் ஒட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு 6 ரோஸ் தான் ஒட்டியிருப்பேன். அது வந்து நமக்கு ஒன் சைடில் மட்டும் அழகாக தெரிகிற மாதிரி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதை நான் ஒட்டிட்டு அதில் ஒன்று வந்து பேர்ல் பீடு, ஒன்று வந்து 3mm கோல்டு பீடு ஒட்டியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை நான் ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட வேட் பீட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து அதே தான் ஆர்கான்ஸா ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, அதே தான் நான் வந்து ப்ளூ கலரில் நான் சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஆர்கான்ஸா ரிப்பன் எடுத்துக்கிட்டு அந்த கார்னரில் இந்த சைடு நமக்கு வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ஒன் சைடு மட்டும் நீங்கள் ஊசி குத்தி அந்த ஊசிக்குள்ளே அதாவது விட்டு சொருகி இழுத்துக்கோங்க. அது நமக்கு ஒரு சுருக்க மாதிரி மேக் ஆகும் பாருங்கள். அந்த ஊசியிலே நான் எல்லாமே குத்தி இழுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன் அந்த ரிப்பனை. இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எட்ஜில் வந்து இந்த ஊசியை குத்திட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஊசிக்குள்ளே கோர்த்து ஊசி வெளியே இழுக்கலாம். அந்த ரிப்பன் வந்து நூல் கிட்ட போகிற மாதிரி இது மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஃப்ளவர் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பெரிய சைஸாக இதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக தெரியணும், எடுப்பாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா நிறைய ரிப்பன் அதாவது லாங்காக எடுத்து இது மாதிரி கோர்த்துக்கிட்டே வாங்க.
அதிகமாக கோர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை சுற்றும் போது ரோஸ் வந்து பெருசாக கிடைக்கும், நமக்கு அந்த ஃப்ளவர் பெருசாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் மட்டும் குட்டியாக தான் அந்த ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் லைட் பெருசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நிறைய கோர்த்துக்கிட்டேன் பாருங்கள். ஊசியில் அந்த ரிப்பன் நம்ம கோர்த்து ஊசி வெளியே நம்ம இழுக்கிறோம். அவ்வளோதான். இது சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் நமக்கு இது கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரிப்பனை கட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ரிப்பனை சுற்றி பார்க்குறேன். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஓகே எனக்கு இந்த ஃப்ளவர் இந்த சைஸ் போதும் அப்படின்னா அந்த ரிப்பன் நான் கட் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நான் தைச்சிப்பேன். பாருங்கள், எனக்கு அது குட்டியாக தான் இருந்தது. ஆனால் நான் மறுபடியும் நான் வந்து ஊசியில் குத்தி நான் ரிப்பனை வந்து கொஞ்சம் பிக் சைஸாக மேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளவரை சுற்றலாம். பொறுமையாக சுற்றுங்க. எந்த பக்கம் தைச்சிங்களோ அந்த பக்கத்தில் கீழே இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு பொறுமையாக சுற்றுங்க. ஒரு வட்டமாக சுற்றிக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக ஒரு கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சுற்றுங்க. கண்டிப்பாக அது அழகாகவே இருக்கும். நீங்கள் எந்த கலர் சொன்னாலுமே ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரோஸ் வந்து சுற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த ஊசியில் நூல் இருந்தது இல்லையா, அதை நம்ம வந்து கீழே தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் விட்டு தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம சுற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அது வந்து ரிமூவ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேலேருந்து கீழே குத்தி எடுத்துக்கோங்க, கீழேருந்து மேலே குத்தி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து ரிமூவ் ஆகாமல் அழகாக ஸ்டிஃபாக நிற்கும். இது மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரிப்பன் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வச்சு ஒட்டலாம். அதுக்கு முன்னே இந்த ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிற அந்த பீடு இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் மாதிரி, இந்த பீட்ஸில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவர் நம்ம மேக் பண்ண இந்த ரிப்பனில் சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் அது டைம் எடுக்கும், ஏன்னா அது ரிப்பன் அப்படிங்கிறதுனால. ஆனால் ஒட்டிக்கும். சேஃபாக வந்து ஓரளவுக்கு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒட்டியாச்சு. ஒட்டுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட் பவுல் இதை வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்குமே நமக்கு க்ளூ தேவைப்படும். நீங்கள் ஒட்டிட்டு சேஃப்க்கு ஸ்டிச் பண்ணவும் பண்ணுங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு தைக்கவும் செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ரிப்பன்றதுனால அது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு டைம் எடுக்கும், ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அப்புறம் தைச்சிக்கோங்க. நான் மேலே வந்து வேக் ஷீட் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அது நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு அந்த வேக் ஷீட் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டிக்கோங்க. இந்த வேக் ஷீட்லேயுமே அது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதனால தான் நான் வச்சு தைச்சிட்டேன். ஒட்டிச்சு. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு குழந்தைங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே பிச்சு போட்டுருவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தைச்சி விட்டுருங்க. அவங்க பிடிச்சி இழுத்தாலுமே அது வராத மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பெரிய பசங்கன்னா அது சேஃபாக வச்சுப்பாங்க. குட்டி பசங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்களா கண்டிப்பாக பிடிச்சி இழுப்பாங்க. இழுக்கும்போது பிச்சுக்கும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒட்டுறதுக்கப்புறம் தைச்சி விட்டுருங்க. கேன்வாஸ் ஷீட்டில் கூட ஒட்டுறாங்க. நான் இன்னும் கேன்வாஸ் ட்ரை பண்ணி பார்க்கல. வேக் ஷீட் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட அது இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ப்ரூச்சுக்கு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளவுஸில் மேக் பண்ணுற ப்ரூச் வீடியோஸு. அதில் வந்து உங்களுக்கு ரெசின் ஒர்க்கு, மெட்டீரியல் மேக்கிங் எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அக்சசரிஸ், உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே ஆட் ஆகும். கிளிப்பு, டிக்டாக் கிளிப்பு மேக்கிங், சென்டர் கிளிப்பு மேக்கிங், இது எல்லாமே ஹெட் பேண்ட், ஹேர் பேண்டு எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ப்ரூச் பின், சாரிக்கு போடுற ப்ரூச் பின் எல்லாமே, அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ்ஸில் வந்து ப்ரூச் பின் போட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை மாதிரி மேக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் நான் தனித்தனி ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என்ன ஆஃபர் கொடுத்துருந்தேன்னா, என்னோடய கிளாஸில் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு நான் வந்து ஹேர் அக்சசரிஸ் வீடியோ கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்டு கேட்டிருந்தீங்க, வந்து கேட்டிங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து மெஹந்தி கிளாஸஸ், ப்ரூச் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ், ஜுவல் மேக்கிங் கிளாஸ் அண்ட் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், இது 5 கிளாஸ் போட்டிருக்கேன். ஜுவல் மேக்கிங் அண்ட் பிரேஸ்லெட் மேக்கிங் ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு கிளாஸாக 99 தான் ஃபீஸ் வாங்குகிறேன். இந்த 5 கிளாஸில் நீங்கள் எது ஜாயின் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு ஹேர் அக்சசரி கிளாஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சில்க் த்ரெட் வச்சு எப்படி நம்ம அதை ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து தேவையான மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஹெட் போ எடுத்துக்கிட்டேன், நெட் கிளாத் எடுத்துக்கிட்டேன், சேம் சில்க் த்ரெட் கலர்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நோட் புக்கில், எக்ஸாம் பேடில் அந்த மாதிரி 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் தெரியாமல் இருக்கும். இப்போ 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு க்ளூ வச்சுட்டு இதை நான் ஒட்டிக்கிறேன். க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அது ஒட்டணும் இல்லைங்களா, த்ரெட்டுங்கிறதுனால எடுத்துக்கிட்டு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மேலே ஒட்டி சுற்றிட்டு கீழே சுற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே போங்க. நம்ம எட்ஜில் ஒட்டும் போது அது ரிமூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் நான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது சில்க் த்ரெட் ரேப் பண்ணுறது வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அந்த நூலை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து விட்டு விட்டு பண்ணுங்கள். ரொம்ப லூஸாகவுமே நீங்கள் ரேப் பண்ணக்கூடாது. பார்க்க வந்து அழகாக இருக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உண்மையாகவே இதில் நான் மேக் பண்ணுற எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான். நான் போட்டிருக்க வீடியோஸில் நிறைய நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான். ஏற்கனவே நான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணுவோம், நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணும்போது பொறுமையாக பண்ணிவிட்டு எட்ஜஸில் கம்மு ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எட்ஜில் மட்டும் போயிட்டு க்ளூ வைக்காதீங்க, ஓரளவுக்கு வச்சுட்டு நீங்கள் சுற்றுங்க. பாருங்கள், நான் இழுத்து இழுத்து விட்டு தான் அதை வந்து நான் சுற்றிட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே சுற்றுங்க, அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரியல, வாய்ஸ் கேட்கல, வீடியோ கிளியராக இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது புரியல, எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல, அதனால் எனக்கு தெரியுதில்ல. எப்போவாவது நான் மெயிலுக்குள்ளே போனேன்னா அப்போ எனக்கு கமெண்ட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் அதை நான் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன். யாருக்காவது நான் லேட்டாக ரிப்ளை கொடுத்துருந்தா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். பாருங்கள், இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், நீட் ஃபினிஷிங்காக நான் வந்து அதை ரேப் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணது நல்லா வரும்போது அது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லைங்களா, அதுதான். இப்போது நம்ம இந்த நெட் கிளாத் எடுத்துக்கலாம். நெட் கிளாத் எடுத்து நம்ம வந்து அதை நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டு இருக்கிற மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இதில் உங்கள்கிட்ட என்னென்ன பீட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்லேயுமே. இது உங்களுக்கு ப்ரூச் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக இதை நான் சொல்கிறேன். பாருங்கள், லெஃப்ட்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் எங்கிட்ட இருக்க அந்த டியூப் பீடு, ஸ்டோன்ஸு, ஃப்ளார் சீக்வென்ஸு, லீவ் சீக்வென்சஸ், பீட்ஸு எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ரூச் கிளாஸ்க்கு அப்போ எடுத்து ஒர்க் பண்ணும்போது மிக்ஸ் ஆனது. எப்போயாவது தேவைப்படும்னு அதை அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சா எப்பாவது ஒரு டைமில் நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து மேலேருந்து கீழே ஃபோல்டு பண்ணிவிட்டேன். மறுபடியும் கீழேருந்து மேலே ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் சென்டரில் கையை வச்சு லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து சென்டருக்கு வாங்க. லெஃப்ட்லேருந்து சென்டருக்கு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். இது நம்ம சென்டர் கிளிப்பில் கூட வைக்கலாம். இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் மறுபடியும் சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணிட்டோம். நான் இது ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிருக்கேன், ஸ்பீட் பண்ணல. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கூட பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியும். இது சொல்லணும்லாம் கிடையாது, பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் த்ரெட் எடுத்து அதை சுற்றி நல்லா டைட் போட்டு நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் அது ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சென்டர் கிளிப்பில் கூட க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் த்ரெட் எடுத்துட்டேன். த்ரெட் வந்து 2 ஃபோல்டாக 3 ஃபோல்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சுற்றுங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இது போதும், நம்ம ரோல் பண்ணி டைட் பண்ணதுன்னு உங்களுக்கு தோணும் போது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அந்த ஹெட்போவில் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை அது இதே மாதிரி நம்ம வந்து நூல் வச்சு கூட கட்டலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. பட் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தைக்கிறதுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரூச் ஒர்க்கு யூஸ் பண்ணுறது.
இப்போ அதில் வந்து ஒயிட் கலர் நான் ஃப்ளார்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு 3 mm பீடு விட்டுட்டு அப்படியே நான் முறுக்கிக்கிறேன். பாருங்கள் முறுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இன்னொன்று மேக் பண்ணுறதுக்கு பேர்ல் பீட் ஒயிட் கலர் பேர்ல் பீட் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் கம்பியை எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் விட்டுட்டு இப்போ நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் லாங்காக வேணும்னாலுமே கம்பி இன்னும் நீட்டாக எடுத்து வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஒன் சைடுக்கு நான் மேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடுக்கு நமக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக அதே மாதிரி ஒரு பேர்ல் பீட் விட்டுட்டு நான் கொஞ்சம் சென்டரில் கட்டுறதுக்காக வச்சுட்டு முறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது வந்து 3மே ஒன் சைடாக நான் விட்டுட்டேன். ஒன் சைடுக்கு 3 இன்னொரு சைடுக்கு 3 மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு ஒரு பேர்ல் பீட் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளவர் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் ஒரு ஃபோல்டு எடுத்துக்கிட்டு நல்லா முறுக்கிக்கிட்டேன். மறுபடியும் ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சைடு 3 அந்த சைடு 3 வர மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம கட்டுறோம்னா சேம் அதே நூல் வச்சு தான் நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இன்னும் உங்களுக்கு அது நீட்டாக வேணும், அந்த நான் அந்த கம்பியில் வச்சு ட்ரை பண்ணேன் இல்லைங்களா, அது இன்னும் நீட்டாக வேணும்னா நீங்கள் நீட்டாக வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஹெட்போ வந்து சில்க் த்ரெட்டில் தானே நம்ம இது பண்ணோம், அதனால் ஊசியில் குத்திட்டு ஒரு ரவுண்ட் நான் சுற்றி மறுபடியும் பேக்கில் போயிட்டு கீழே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம சென்டரில் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம தைச்சிது எல்லாம் தெரியும். அதனால் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் சுகர் பீடை லோட் பண்ணி ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டேன். சுற்றும் போது அந்த கீழே இருக்கிற அந்த சில்க் த்ரெட்டில் ஒரு குத்தி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு ஊசியில் ஒரு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து சுகர் பீடை லோட் பண்ணி மறுபடியும் ஒரு ரவுண்ட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதுதான் மெத்தட்னு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு மைண்ட் வந்து செட் ஆகிடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு நான் பாருங்கள் நெட் கிளாத்தில் ஒரு ஸ்டிச்சு, அந்த சில்க் த்ரெட் ரோல் ரேப் பண்ணுங்களா அதில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுற்றிக்கோங்க. இது நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா தைச்சிக்கணும். அப்போ தான் அதுக்கு நமக்கு நிற்கும். சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஊசியில் தைக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரிப்பன் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டுங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததுனால அது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஃபைனலாக நான் 3 ரவுண்ட் வந்து சுகர் பீட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடியில் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் நல்லா ஸ்டிச் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இந்த டிசைன் வந்து இதோட முடிஞ்சுது. பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே கண்டிப்பாக புரியும். நம்ம இது வரைக்கும் ரெட் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, இதுக்கப்புறம் இந்த கலரில் நான் 4 நம்ம மேக் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வீடியோ வரும். ஸோ எல்லாமே ஒரு வீடியோவில் போடும்போது பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஒரு வீடியோ போடும்போது சில பேருக்கு ஒரு வீடியோ கிடைக்காது, சில பேர் ஒரு வீடியோ பார்ப்பாங்க. இது பார்க்கும்போது ஒன்றுத்துலேயே எல்லோரும் லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் இருக்குது, 30 மினிட்ஸு. நான் எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் ஸ்பீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 9-10 மினிட்ஸ் தான். இப்போ தான் கொஞ்சம் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி 14 மினிட்ஸ் வீடியோஸில் நான் போடுறேன். இதுக்கு முன்னே என்னோடய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோஸில் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கப்பெல்லாம் எடிட் பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஏதாவது லேர்ன் பண்ணிப்போம் இல்லைங்களா. பாருங்கள், இதோட அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது வந்து நம்ம சென்டர் கிளிப்பில் கூட இதை நம்ம மேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸில் கூட நம்ம இது மாதிரி மேக் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லோ கலர் அதே நான் ஆர்கன்ஸா ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே எப்படி ரோல் பண்ணமோ அது மாதிரி தான் இதையும் ரோல் பண்ண போகிறோம். 2 ரோல் இது வந்து ரெசினில் நான் மேக் பண்ண பட்டர்ஃப்ளைக்காக மேக் பண்ணது. இதை வச்சு நம்ம இதில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு சொல்லிட்டு நான் ரெசினில் மேக் பண்ண அந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ரெசின் ஒர்க் வச்சு ப்ளவுஸஸுமே மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெசின் ஒர்க் எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்ஜஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ரேப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பண்ணணும் ஃபினிஷிங் இருக்குமோ அந்தளவுக்கு பண்ணிக்கணும் நீங்கள்.
இது ஏற்கனவே சொன்னதுனால நான் ஸ்பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து 30 மினிட்ஸில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அதுக்கு மேலே போனால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நெருக்கமாக பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு தூரமாக பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் மேக் பண்ணும்போது செகண்ட் லைன் அதில் ஆஃப்க்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ரிப்பன் கட் பண்ணிக்கிட்டேன், அதனால் ஈஸியாக சீக்கிரம் சுற்றிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரெசின் ஒர்க் இருக்குதுங்களா, இதை வச்சு தான் நான் மேக் பண்ண போகிறேன். இந்த ரெசின் ஒர்க் வச்சு நான் சென்டர் கிளிப்லாம் கூட மேக் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் கொடுக்கல. நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சென்டர் கிளிப்பு, ப்ரூச் பின்ஸ், நிறைய ஹெட்பேண்ட், அதாவது ஹேர் பேண்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். மற்ற வீடியோஸில் நான் அப்லோட் கொடுக்கல. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அண்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோஸ் பார்க்கணும், உங்களுக்கு இந்த கிளாஸஸ் லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இதில் வந்து நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ரோஸுமே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் வந்து ரோஸ் எடுக்கிறேன். இந்த சைடு பட்டர்ஃப்ளை பெட்டல் மாதிரி மேக் பண்ணதை வச்சுட்டேன். இப்போ நமக்கு அந்த ரோஸில் ஒரு கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பியிலே நம்ம இதை சுற்ற போகிறோம். நல்லா பாருங்கள், வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு அதை சுற்றுறதுக்கு. ஏன்னா அந்த கம்பி வந்து நம்ம குட்டியாக தான் வச்சுருப்போம். ரொம்ப லாங்காக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அந்த பட்டர்ஃப்ளை பெட்டலில் இருக்கிற அந்த விங்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பி குட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு ஒரு ரவுண்ட் நான் சுற்றிக்கிறேன். பாருங்கள், ஒன்று வச்சு நான் சுற்றிக்கிறேன். மறுபடியும் நம்ம இந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளையோட அந்த விங்ஸ் வைக்கணும். இதையுமே நம்ம வந்து அதே மாதிரி கம்பி வச்சு சுற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு நிற்கும், மூவ் ஆகாமல். குழந்தைங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து போட்டுருவாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக தான் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் ஒரு ரோஸ் வச்சு இந்த ரோஸில் இருக்கிற கம்பி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் இந்த பெட்டலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக சுற்றி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 5 மேக் பண்ணிட்டோம். ப்ளூ, எல்லோ, மறுபடியும் ஒரு க்ரீன், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர், ஒயிட் கலர். இப்போ லாஸ்ட்டாக நான் எல்லோ கலர் மேக் பண்ணிகிட்ருக்கேன். 2 எல்லோவில் இது ஒரு எல்லோ. டோட்டலாக 6 சொல்லியிருந்தேன். 6மே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் புரியும். நெக்ஸ்ட்டு அந்த கம்பியில் நான் நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம டைட் பண்ணும்போது கரெக்டாக நின்றுடும். இதுக்கப்புறம் நீங்கள் க்ளூவுமே அப்ளை பண்ணிக்கோங்க, அது நமக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். பாருங்கள், நான் இன்னொரு கம்பி அதில் விட்டு அதையுமே ஸ்ட்ராங்காக நான் முறுக்கிக்கிறேன். ஏன்னா அந்த ரோஸில் இருக்கிற கம்பி வந்து அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கம்பி போட்டு முறுக்கிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற பெட்டலையும் அதே மாதிரி நீங்கள் கம்பியை கொண்டு வந்து நல்லா டைட்டாக முறுக்கி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இது ரெசின் ஒர்க் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால ஸ்பீட் பண்ணிட்டா உங்களுக்கு புரியாது. அதனால் நான் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன். நான் கீழே வச்சுருக்க அந்த ரெசின் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு சென்டர் கிளிப் நான் மேக் பண்ணியிருக்கேன். ரெசின் வச்சுமே இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட அவுட்புட் நல்லாவே இருந்தது, நல்லாவே வந்திருந்தது. பாருங்கள், இது நல்லா டைட்டாக கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நல்லா நான் முறுக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
கொஞ்சம் கூட எட்ஜஸில் இல்லாத பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க தலையில் குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சேஃபாக மேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை சென்டரில் ரோஸ் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த 6ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணது கிடையாது. நிறைய பேர் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஹெட் போ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் முடிஞ்சது பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நான் தனியாக ஃபோட்டோவுமே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டில் வீடியோவுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you friends.